வணக்கம். முருகன், திருநெல்வேலி. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்பது விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இப்படி ஒரு வேத பகுதி. இயேசு இந்த டீச்சிங்கை ப்ரீச் பண்ணும் பொழுது பிசிக்கலாக ஒரு மவுண்டன் இருக்குது, ஒரு மலை இருக்குது. அந்த மலையை எக்ஸாம்பிள் காணிச்சு தான் இந்த விஷயத்த சொல்கிறார். பிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு மலையை கூட நீங்கள் பார்த்து இந்த இடத்துல இருந்து நீ போ அப்படின்னு சொன்னால் அது மூவ் ஆகுமா? அப்பேற்பட்ட விசுவாசம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு கொடுத்துருக்கிறார். அவர் சொல்கிறாரு, பிசிக்கலாக இருக்கக்கூடிய மவுண்டனை நீங்கள் தள்ளுறதை விட்டுட்டு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மலை போல் தெரியக்கூடிய பிரச்சனை, கடன் பிரச்சனையோ, வியாதி பிரச்சனையோ, இல்லாமை பிரச்சனையோ, பற்றாக்குறை பிரச்சனையோ, எவ்ரிதிங், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்கள் வாயை திறந்து உன்னை சொல்கிறாரு. மலை போல் தெரியக்கூடிய என்னுடைய வியாதியே இயேசுவின் நாமத்தில் விலகி போ அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதை தான் கீழே சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பெற்றுக்கொள்வோம் என்பதை விசுவாசிங்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சொல்லும் பொழுது நான் சொன்னபடியே நடக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்பி சொல்லுங்க, அப்பொழுது அந்த காரியம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு இயேசுவே பிரித்து பண்ணுறார். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் சூழ்நிலைகளில் உங்கள் இயேசுனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி மலை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் தவிடுபொடி ஆகும்படியாக உங்கள் வாயை திறந்து உங்கள் சூழ்நிலைகள் மீது பேசி வெற்றியை எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். பல வெற்றிகளை பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.